உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு அழகான போட் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு சீனிக் பேக்ரவுண்டில் இருக்கேன். டேம்ஸ் வாட்டர் வந்து லண்டன் ஃபுல்லாகவே நல்லா புல்லெல்லாம் போயின்னு இருக்கும். இது வந்து ஒரு ரெடிங். ஸோ ரெடிங் சைடில் வந்துட்டு நல்லா அவங்கவுங்க கார்டன்லேயே வந்து நிறைய போட்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய போட்லாம் வந்து எல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது இங்கே. அதனால் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் போட்டில் வந்து எல்லோரும் ரேஸ்ன்னு இல்லை, பட் எல்லோரும் போயின்னு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து இங்கே எல்லோரும் கூட்டமாக எல்லாம் வந்துன்னு இருக்காங்க. நல்லா சன் அடிக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் அப்படி நல்லா தகன்னு நல்லா மின்னின்னு இருக்கேன். இங்கே வந்து நான் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபெரி பிடிக்கணும். ஆக்சுவலாக ஃபெரினா வந்துட்டு இந்த சின்ன போட் மாதிரி இந்த பக்கத்தில் அந்த பக்கம் கொண்டு போய் விடுவாங்க, அந்த பக்கம் இங்கே கொண்டு விடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டென்ட்லாம் இருக்குது. டென்ட்டில் வந்து நிறைய சாப்பாடு, அப்புறமா ஏதாவது சும்மா சின்ன கேம்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி இப்போ இந்த டைம் பாஸ் மாதிரி வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபெரி இருக்குல்ல, ஃபெரியில் வந்து இறங்கிட்டு திருப்பி ரீலோட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் க்யூ இருக்குது இங்கே. ஸோ இங்கே தான் நான் சுற்றிட்டு இருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இங்கே வாத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுருக்கேன். சும்மா அப்படியே கேஷுவலாக அப்படியே இந்த வாட்டர் சைடில் வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்து மெயினாக வந்து நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் வாட்டர்ஸில் அந்த மாதிரி தான் இதுவும் இங்கே. ஏன்னா ரொம்ப வந்து வேவ்ஸ் அலை மாதிரிலாம் இல்லாமல் சும்மா அப்படி போயிட்டுருக்கு. பட் அதுலேயே வந்து நல்லா போட்டிங் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து மாதிரி க்ரௌடோட வாட்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப இன்றைக்கி ஒரு மாதிரி மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது நல்லா டே. ஸோ இப்போ தான் நான் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் போட்ஸ் வருது. இது மாதிரி பெரிய போட்லாம் இருக்குது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா. இதுலேயே வந்து ரூம்ஸ்லாம் கூட இருக்கும். அது மாதிரி எப்படி வீடு வாங்கினாலும் அது மாதிரி போட்டு வந்து வாங்குவாங்க. ஸோ நம்ம ஓன் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம கார்டனாண்டே வந்து கட்டிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான டேயில் வந்து நல்லா அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குள்ளேயே ஸ்டே பண்ணி ஒரு இடமா கூட போவாங்க. நல்லா ஒரு ஹவுஸ் மாதிரி தான், ஆனால் மூவிங் ஹவுஸ் மாதிரி. இப்போ வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா வந்துட்டு சேனக்கிழங்கு ஃப்ரை. இது வந்து ஹஸ்பண்ட் ஆனந்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஸோ இது மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணணும். இது மாதிரி நல்லா மொறுமொறுன்னு பண்ண நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா சூடாக சாப்பிடணும். கொஞ்சம் ஆறுனோட ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் சூடாக நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னுமே ஒரு 5 minutes இது நல்லா வறுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐக்கியா ப்ரெஷர் குக்கர். ஸோ ப்ரெஷர் நல்லா அதிகமாக வரும்போது இந்த மாதிரி நல்லா டாப்பாக வரும், இந்த மாதிரி சுவிட்ச் வரும். ஸோ இந்த விசில் எதுவும் கிடையாது. பட் ப்ரெஷர் நல்லா வந்ததுக்காரமாக இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணலாம். ஸோ சாம்பாருக்கு பருப்பு அதில் வேக வச்சுட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் சாம்பார் சாதம் அண்ட் சேனக்கிழங்கு ஃப்ரை அதான் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்கேன். செஞ்சுட்டு அப்படியே ஒரு மூவி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ யாரோ ஒரு வியூவர் கூட கேட்டிருக்காங்க, சேனக்கிழங்கு இந்த தான் கருணக்கிழங்குல இது வந்து நம்ம அறியும் போது கை வந்து ரொம்ப அரிக்குது என்ன பண்ணலான்ட்டு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா கையில் அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கூட அறிவாங்க. அப்போ கொஞ்சம் அரிப்பு கம்மியாக இருக்கும். சில பேருக்கு சாப்பிடும்போது நாக்கெலாம் கூட கொஞ்சம் நம்மன்னு இருக்கும், அரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பண்ணும்போதே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு திக்கான புளி ஜூஸ் நம்ம ஒரு கரைச்சி ஊற்றலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நமக்கு அவாய்ட் பண்ணும். சில சமயத்தில் கிழங்கே கொஞ்சம் சரியாக இருக்காது. ஒரு மாதிரி சிவப்பாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து வாங்க, ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி குக்கரில் பருப்பு வேக வைக்கும் போது நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டா வந்து அந்த விஸ்கா செட்டில் ரொம்ப அது பொங்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோன்னா ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப பொங்கி வழியாமல் இருக்கும். நல்லா நம்ம குக்கரில் வந்து வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மத்தாலையோ நல்ல ஒரு கட்டை கரண்டிலையோ போட்டு நல்லா நம்ம வந்து அதை கலரி விட்டுணும். ஏன்னா சில பேர் சாம்பாரில் ஊற்றுனதுக்கு அப்புறமா கடலாம் நினைப்பாங்க. அப்போ வந்து அந்த பருப்பு கரையவே கரையாது. அப்படி முழுசாக இருந்தால் சாம்பார் நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி முழு பருப்பு தெரியாத மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் ஊற்றலாம். ஸோ சாம்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்குது. ஏன்னா தனியாக முதல்ல வந்து அந்த காய் என்னவோ போட்டு வேக வச்சு நம்ம அதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம பருப்பை ஊற்றும் போது ரொம்ப சாம்பார் பொங்கி வழியாமல் இருக்கும். புளியும் வந்து நம்ம ஓரளவுக்கு காய் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம போடணும். ஸோ இங்கே வந்து என்ன முருங்கைக்காய் அது மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கிடைக்காது. அதனால் கேரட் போட்டு வச்சா நல்லா தான் இருக்குது. ஸோ கேரட், பீன்ஸ் அது மாதிரி என்ன கிடைக்குதோ அது மாதிரி லோக்கல் காய் வச்சு நாங்கள் போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் எங்கே வந்திருக்கோன்னா வந்துட்டு நல்ல ஒரு மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். மெக்சிகன் இருக்கும், அப்புறம் பர்கர் கிங் இருக்கும், பீஸா எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக 10 pin பவுலிங் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் மெயினாக வந்து சினி வேர்ல்டு இருக்குது. ஸோ சினி வேர்ல்டுன்றது வந்து நிறைய இடத்துல இருக்கும் அந்த பிராண்டு. ஸோ அங்கே நிறைய மூவிஸ்லாம் நல்லா ஓடும். அதுவும் மெயினாக நம்மளோட இந்தியன் மூவிஸ், தமிழ் மூவிஸ், அப்புறமா ஹிந்தி மூவிஸ் அதெல்லாம் வந்து நல்லா அங்கே வரும். ஸோ
ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து எங்கள் ஃபேமிலியிலே ஒரு நல்ல எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹாபி என்னென்னா நல்ல படம் பார்க்குறது தான். ஸோ எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் படம் எதாவது ரிலீஸ் ஆனாலும் அதுவும் பார்ப்போம். ஸோ இதுமாதிரி மெயினாக நம்ம வந்து தமிழ் மூவிஸும் வந்து நாங்கள் நல்லா பார்ப்போம். இங்கே ஹிந்தி மூவிஸும் வந்து சில சப்டைட்டில்ஸோடு பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்னா வந்துட்டு மெயினாக என்ன மூவி வருதோ அதுக்கு அன்லிமிட்டெட் கார்டு இருக்குது. என்னென்னா மந்த்லி பே பண்ணிடணும். ஒரு பர்சன் என்னென்னா வந்து 17 பவுண்ட்ஸ் கட்டினா மாதம் 17 பவுண்ட்ஸ் கட்டிட்டோன்னா நம்ம வந்து எத்தனை மூவிஸ் வேணால் பார்த்துக்கலாம். ஒரு அன்லிமிட்டெட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா மூவிஸும் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க வந்திருக்கோன்னா வந்துட்டு கோலமாவு கோகிலா. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோன்னா வந்து விஸ்வரூபம் 2 அது பார்த்தோம். அது வந்து நாங்கள் எல்லோரும் பார்க்க முடியல ஆக்சுவலாக. என்னென்னா வந்து 15 ரேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது வயலன்ஸ் இருந்த படமாக இருந்தால், ரொம்ப பிளட் அதிகமாக இருந்தால், இல்லைன்னா ஏதாவது ஹெட் கட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்தால், ரொம்ப ஷூட்டிங்ஸ்லாம் இருந்தால் வந்து அது கொஞ்சம் 15 அபவ் தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதனால் பசங்களை கூட்டின்னு வர முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து ஏதாவது சைல்ட் கேர் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம தான் வரணும். இதே மாதிரி நிறைய பேரால் பண்ண முடியாதனால இது மாதிரி படங்கள் வந்து அவ்வளோவா கொஞ்சம் தேட்டரில் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் கபாலி வரும்போதும் வந்து அது 15 ரேட்டட் தான் வந்தனால நிறைய பேருக்கு வந்து முதலே டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு 15 ரேட்டட்னு அவங்க பண்ணதுனால எல்லாருக்கும் வந்து டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரியான மெயினாக வர ஆக்டர்ஸ்லாம் ரஜினிகாந்த், கமலஹாசன் மூவிஸே கூட நிறைய இங்கே 15 ரேட்டட் வரனால வந்து எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்க முடியல. அதனால் தேட்டர் வந்து நல்லா ஃபுல்லாகணும்னா வந்து நமக்கு இந்த மாதிரியான நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் சைல்ட் ஃப்ரெண்ட்லியான மூவிஸ் வந்து நிறைய வரணும் நமக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அதனால் நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஸ்பான்சர் ப்ராடக்ட்லாம் கிடையாது. நானாக வாங்கி அதை ட்ரை பண்ணி அது எனக்கு பிடிச்சனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கும் யாராவது நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இதே பிராண்ட் தான் கிடைக்கும்னு இல்லை. உங்களுக்கு வந்து சிமிலர் பிராண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் இருக்குது இந்தியாலேயும். அதனால் நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி மாடல் பார்த்துக்கலாம். பட் வந்து நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் இது என்னென்னா வந்துட்டு முக்கியமாக எக்ஸசைஸ் பைக், அது கூடவே வந்து கிராஸ் ட்ரெயினர், இதுவும் ரெண்டுமே வந்து 2 in 1 அப்படின்னு வந்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நல்லா ஒரு அட்வான்டேஜ். வெறும் எக்ஸசைஸ் பைக் மாதிரி பைக் ஓட்டணும் அப்படின்னா அப்படி உட்காந்து நம்ம பைக் ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கிராஸ் ட்ரெயினர் மாதிரி போடணும், நம்ம அதையும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பண்ண முடியும். ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வெயிட் காட்டுறதுக்காக தான் வந்து நானே இப்படி கையில் அப்படி மெதுவாக அப்படி திருப்பிடலாம். ஏன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் எக்ஸசைஸ் ஐட்டம்ஸ்லாமே. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். டேரக்ஷன் எப்படி திருப்பிக்கலாம். இப்படி டிவி எனக்கு அந்த பக்கமாக இருக்குது. ஸோ டிவி பார்க்கணும்னா அப்படி பார்த்துக்கலாம். இல்லைன்னா இப்படி கரெக்டாக பேசணும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஈஸியாக அப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் வந்து நல்லா ஸ்டடியாகவும் இருக்குது. அதனால் ஏறும்போது ரொம்ப ஆடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் பாட்டில் கூட வச்சுக்கலாம். அது தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது மெயினாக ஒரு திங் என்னென்னா எதுக்காக நான் இப்படி திருப்ப முடியுதுன்னா எலக்ட்ரிக் பாயிண்ட்டே வேண்டாம். இது வந்து மேக்னெட்டிக் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் வந்து வரதுனால எந்த ஒரு ப்ளக் பாயிண்ட் கனெக்ஷனும் வர வேண்டாம். அதனால் எங்கே வேணால் வீட்டில் நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1 to 10 இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை செட் பண்ணுறது. ஸோ பிகினஸாக இருந்தால் இனிஷியலாக வச்சுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு நிறைய வந்து கொஞ்சம் கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்னா வந்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகிருக்கு. நம்ம ஏறி உட்காந்துட்டு லேசாக அப்படி சுற்ற ஆரம்பித்தாவே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அப்புறம் நம்ம முடிச்சோன்னா எப்போ இறங்கிட்டோமோ அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஆன் ஆஃபும் ஒரு பட்டனும் கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டப்போகிறேன். நல்லா ஒரு சைக்கிள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஏறிக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த எக்ஸசைஸுமே வந்து கொஞ்சம் லேசாக வார்ம் அப் பண்ணிக்கணும். ஸோ மெதுவாக அப்படி சாஞ்சிட்டு டீ பார்த்துட்டு நல்லா அப்படி ஒரு வார்ம் அப் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் மட்டும் வெறும் காலுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பைக் மாதிரி யூஸ் பண்ணோன்னா வந்து எக்ஸசைஸ் பைக் மாதிரி மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து நம்ம ஏஞ்சி நின்று நல்லா பண்ணலாம். இந்த எண்ட் வரைக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் அப்படி பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி மென் என்ன பண்ணினா உங்களுக்கு கை நல்லா நீட்டமாக இருக்கும். அது நல்லா இது மாதிரி 2 பக்கம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மெதுவாக லேடிஸ் யாராவதுன்னா இப்படி கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். நம்ம கையை அப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே மாற்றலாம். அப்படி பண்ணுவோம். என்ன அதனால் வந்துட்டு கால் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாமல் தரை வந்து ரொம்ப தூரம் வராமல் கொஞ்சம் லேஸாகவே இருக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம நல்லா கலரியும் பர்ன் பண்ணலாம். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல நம்ம எப்பவுமே எக்ஸசைஸில் வந்து முதலே ஃபாஸ்ட்டாக வச்சுக்கூடாது. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டிவி பார்த்துட்டு ஒரு 1/2 hour பண்ணால் ஒரு சூப்பர் எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து மார்னிங் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். மார்னிங் பண்ண முடியலனா ஈவினிங்கும் பண்ணலாம். அதுவும் நல்ல எஃபர்ட் தான். ஸோ ஈவினிங் வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா ரிலாக்ஸ்டாக டிவி பார்க்கும்போது வந்து நம்ம இந்த இது பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போதோ இல்லை சாங்ஸ் கேட்கும் போதும் நமக்கு வந்து நம்ம போடுற எஃபர்ட் தெரியாமல் நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவோம். ஸோ அதான் வந்து ஒரு பெஸ்ட் டைமாக நான் நினைக்கிறேன் நைட்டில். ஸோ இப்போ நைட் டைம் வந்து நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்றைக்கி என்ன பிக் பாஸ் அப்டேட் பார்க்கணும். ஸோ
ஸோ குயிக்காக வந்து இந்த ப்ராடக்ட் அப்டேட். இந்த பிராண்ட் என்ன வச்சுருக்கேன்னா ராஜர் பிளாக். இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், ஆர்கோஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து 25,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ சில மாடல்ஸ் வந்து 15,000 இருக்குது, 30,000 வரைக்கும் கூட இருக்குது. ஆனால் ஒரு டைம் வாங்கிட்டால் நமக்கு லைஃப் டைம் யூஸ் ஆகும். மோர் தென் 1 பர்சன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ என்னுடைய சாட்டர்டே இதான் நான் அப்படி பண்ணேன். இது உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏதாவது என்டர்டெய்னிங்காகவோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பாய், டாட்டா.